Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிரவீன் உத்ராத் லெசன் நம்பர் 2 மைதிலி சரண் குப்தோட கவி பரிச்சை நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கவி பரிச்சை ஆத்தரோட இன்ட்ரோடக்ஷன். நாம்னா நேம். ஆத்தரோட நேம் பாருங்க ஸ்ரீ மைதிலி சரண் குப்த். ஜன்ம்னா எப்போ அவர் பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சன் 1886. ஸ்வர்கவாஸ்னா இயற்கை எதிர் நாள்பா சன் 1964. ஜன்ம்ஸ்தான பிறந்த இடம் சிர்காவ் ஜான்சி ஜில்லாவில் அவர் பிறந்துக்கிறாரு. ஜீவனினா பயோகிராஃபி சுயசரிதைன்பாங்க. மைதிலி சரண் குப்த் ராமோபாசக்தி ஆத்தர் ராமர் பக்தர்ன்றாங்க. इनकी पारंपरिक शिक्षा मुंशी अजमेरी के संरक्षण में हुई थी. அவருடைய ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னா முன்ஷி அஜ்மேரி வழிகாட்டுதலின் கீழ் பெற்றிருப்பார். कुछ वर्ष तक ये राज्यसभा के मनोनीत सदस्य रह चुके हैं. பல ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவர் ராஜ்யசபாவில் ஒரு நாமினேட்டட் மெம்பராக இருந்திருப்பார். மத்தூர் குணோம் கி சுவாமி மதுத்தம் கவிதா கேபி சுவாமி தே. இது மீனிங் பார்த்தீங்கன்னா இனிமையான குரல் கொண்ட அவர் பார்த்தீங்கன்னா இனிமையான கவிதையிலும் பார்த்தீங்கன்னா வல்லவராக இருந்துக்கிறாரு. சரல் ஜீவன் கே சார் உச் விச்சார் இன்கி விசேஷ்டாயே. எளிமையான வாழ்க்கையுடன் உயர்ந்த எண்ணங்கள் அவருடைய விசேஷன்றாங்க. அவருடைய கவிதையின் விசேஷன்றாங்க. சாகித்யிக் பரிச்சை குப்த் பச்மன் செய்யி கவிதாயின் லிக்கா கர்த்தே. அப்போது ஆத்தர் குழந்தை பருவத்திலிருந்தே கவிதை எழுத ஆரம்பிச்சுக்கிறாராம். இன்கா காவிய சாதான் கால் லக்பக் 50 சால் ரஹா. அவருடைய கவிதையில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 50 வருஷம் நீட்டித்ததுன்றாங்க. உன்னோனே மகாகாவிய கண்டு காவிய ததா முக்தக் தீனோஹி பிரகார் கி காவிய விதாமே ரச்சனா கி ஹே. அவர் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கவிதை இயற்றியிருப்பார். அது பார்த்தீங்கன்னா மகாகாவிய கண்டு காவிய அண்ட் தென் முக்தக்குன்றாங்க. வே பாரதிய சன்ஸ்கிருதி கே காயக்தி. அவர் இந்திய பண்பாட்டின் ஒரு குரலாக இருந்துக்கிறாரு. மதுத்தா ததா மகாந்தா இன்கி கவிதாவும் கி விசேஷ்டா ஹே. இனிமையும் மற்றும் கிரேட்னஸ் அவருடைய கவிதையின் விசேஷன்றாங்க. ரச்சனாயின்னா படைப்புகள் சாகேத் யசோத்ரா ஜெயத்ரத்வத் பஞ்சவட்டி பாரத் பாரதி மாத்ரிபூமி நவுஷ் ஆதி இதெல்லாம் அவருடைய படைப்புகள்ன்றாங்க. இப்போ நம்ம மைதிலி சரண் குப்தோட கவி பரிச்சை நம்ம பார்த்துட்டோம்ப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா காவியகத் விசேஷ்டாயி நம்ம பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ.